இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பீனட் பட்டர், ஆல்மண்ட் பவுடர், அப்புறம் சாக்லேட் இதை வச்சு ஒரு சாக்லேட் பார் செய்ய போறோம். லீவ் விட்டாச்சுல குட்டீஸ்க்காக குட்டீஸ்க்காக ஓகேவா? ஸோ இது எப்படின்னா சுகர் ஃப்ரீ உங்களுக்கு. நம்ம இதில் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய பண்ணுறேன். இப்போ இந்த பீனட் பட்டர் நான் உங்களுக்கு அளவு சொல்லலை, ஏன்னா நான் கொஞ்சம் பீனட் பட்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுப்பேன். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு 2 to 3 days பண்ணிடலாம். இது எப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த காஃபியில் சுகர் போடாமல் மில்க் போடாமல் குடிப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் இதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இதோட டேஸ்ட் மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்குமே அதில் சுகர் தேட மாட்டாங்க. ஸோ அப்போ அப்படி உங்களுக்கு வேணும்னாக்கா பேரிச்சம்பழம், ஹனி அதை மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரெட்டில் வச்சு எதுலையாவது வச்சு கொடுக்கலாம். ஸோ இது இப்போ ஊதிக்கணும். நான் இதை ஊதிட்டு காமிக்கிறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் டு மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 2 tablespoon தான் பீனட் பட்டர் தேவைப்படும். பீனட் பட்டர் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா கொஞ்சம் பொடியாக்கணும். பொடியாக்கின பிறகு இது பல்ஸில் பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா இதை ஓட்டும் போது உங்களுக்கு இதில் உள்ள ஆயில் தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். அப்போ இது கூட நீங்கள் ஏதாவது ஸ்வீட் சேர்த்திங்கன்னா அதுதான் பீனட் பட்டர். ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் வேணும்னா ஸ்வீட் சேர்த்துக்கலாம், வேணானாக்கா அப்படியே விட்டுடலாம். நான் சேர்க்க போகிறதில்ல. நான் இந்த ஆல்மண்ட் பவுடர் இருக்குல்ல இது கூட சேர்த்து என்ன அது சாக்லேட்டில் நம்ம பண்ண போகிறது சாக்லேட் பார். அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ போதுமானது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, 2 பல்ஸில் இது இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு. பட்டர் ஆக்கிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, பீனட் பட்டரா ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான். இது அப்படியே ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும். இது பாருங்க. இதே நம்மளுக்கு ஒரு தேவையான நல்ல ஸ்வீட் இருக்குது. இதுவா பாப்பா, நான் இந்த வரலால் எடுத்தேன், இப்போ பாப்பாவுக்கு இந்த வரலால் எடுக்கிறேன். எம்மி 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 நல்லதா? இப்போ என் புருஷனுக்கு இந்த வரலால் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு செய்யறதா? ஆக்சுவலா ஸ்வீட் தேவையே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. சரி, ஓகே, இதை நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுப்போம். சரியா? ஆக்சுவலா ஆல்மண்ட் பட்டருமே இப்படிதான். இதை நான் வலிச்சு வச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ இது இது எப்படி இருக்குன்னா, அது என்ன சொல்லுவாங்க, இந்த மீட்ல ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்க, வரமாட்டேங்குது. எதுவுமே டக்குன்னு கமலி வாய்க்கு வராது, அது ஏன்னு தெரியல. சரி, ஓகே, அது அவ்வளோ நல்லா இருக்கு. இது கூட நீங்க டேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்க பீனட் பட்டர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட் ஒரு 3 daysக்கு மேல வைக்கக்கூடாது. ஆனா நம்ம வீட்டுல பண்றது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்தி. எனக்கு கடையில பண்றது சாப்பிடக்கூடாது. சரி, ஓகே, இப்போ நான் ஆல்மண்ட் பவுடர் ரெடி பண்ணி போறேன். இது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேணும். ஸோ நான் இது உங்களுக்கு அளவு சொல்லலை. நம்ம எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்குதுன்னா கூட நம்ம வேற ஏதாவது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இந்த புல்லட் மிக்சியில் போட்டுக்கலாம்.
ஸோ இது பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து நம்ம கண்டினியூஸாக அரைச்சா இதுவும் ஆல்மண்ட் பட்டர் ஆகிடும். கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும். இப்போ இதை எடுத்துட்டேன் நான். ஸோ எனக்கு இது போதும். ஆல்மண்ட் பவுடர் ரெடி உங்களுக்கு. சரியா? இப்போ நான் இந்த குட்டி பேனில் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஆல்மண்ட் ஃப்ளாரை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம பீனட் பட்டர் எடுத்துக்குவோம். இது கூட சேர்த்து நம்ம ஹனியும் போட போகிறோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். சுகர் பேஷண்ட்க்குலாம் கொடுக்கலாம்ல, ஏதோ ஒரு பீஸ் கொடுக்கலாம்ல, போனால் போதும் கொடுக்கலாம். ஓகே, போட்டுக்குவோம் ஹனி. கிட்டத்தட்ட ரெண்டு கையால் பிசையணும். பட் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மேலே எப்படி உங்களுக்கு கோட்டிங் வந்து சாக்லேட் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற பேஸ் தான் இது. இதில் வந்து ஓரளவு ஸ்வீட், இந்த ஸ்வீட்டை விட உங்களுக்கு இந்த பீனட் அந்த ஆல்மண்ட்ல உள்ள ஒரு ரிச் டேஸ்ட் இருக்குல்ல, இதுவே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து போதுமானதாக தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அந்த வாய் பூரா அப்படியே போய் இந்த டேஸ்ட் போயிட்டு அப்படி எம்மியாக இருக்கும். சொன்னா தெரியாது, பார்த்தா தான் தெரியும். ஆனால் சிலவங்க சொல்றதை பார்க்க மாதிரியே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கமலி நீ சொல்லும் போது அதை சாப்பிடணும்னு தோணுது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்ல தெரியுது அப்படிங்கும் போது ஒரு ஹாப்பி தான். அப்புறம் நேற்று ஒருத்தவங்க என்கிட்ட நீங்க தலைமுடிக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க, நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா நேற்று நான் மால் போயிருந்தேன், அப்போ ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்னா அதை பார்த்து என்னோட முடி பர்டிகுலராக முடி அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ். நான் வந்து இதுதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கருவேப்பிலை இருக்குல்ல, அது ஜூஸ் எடுத்து அதை அதில் நெய் போட்டு தலையில் நீங்கள் சாரி தலையில் இல்லை வாயில் போட்டு குடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டாது, கருப்பாகவும் இருக்கும். நீ உங்களுக்கு ஒரு 40 ஆகிட்டாலும் பரவாயில்ல, இப்போலேருந்து கூட பண்ணுங்க, அது ஒன்றும் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணும். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் அதில் ஹனி என்ன தெரியல எனக்கு வாய் கொள்ளுறது, அதில் நெய் போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு அந்த கருவேப்பிலையில் உள்ள சூடு வந்து உங்களுக்கு குறையும். அப்புறம் வந்து இதை டெய்லி நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதை டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை வந்து 4 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி குடிங்க. அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி குடிங்க. அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு தலை கருன்னு இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. ஹாப்பியாக இருங்க. என்னையும் கொஞ்சம் ஹாப்பியாக யாராவது வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது என்ன செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து அன்சால்ட் பட்டர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்மளோட டார்க் சாக்லேட், பரவாயில்ல 2-3 நாளாக இருந்தோம், இதை யாரும் கொள்ளையடிக்கலை நம்ம வீட்டில். ஐ மீன் எடுத்து சாப்பிடலை. நாங்கள் வந்து கொள்ளையடிக்கிறது தான் சொல்லுவோம். திரும்பவும் இந்த சாக்லேட் வந்து நல்லா பண்ணிட்டாங்கன்னா பார்க்கணும்.
இங்கே ஒரு ஸ்பூன் வச்சுனேன். பாருங்க, இது வந்து மெல்ட் ஆயிடுச்சு. நான் சின்ன பாத்திரத்துல போட்டதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. சும்மா அதை அப்படியே எல்லா இடத்துக்கும் அப்பிக்காம இருக்கும் பெருசுல. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேலை இருக்கு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும் சூடுல. இப்போ நம்ம இதுல எல்லாத்தையும் கொட்டணும். இது எல்லாத்தையுமே கொட்டி நம்ம இதை வந்து ஒரு கேக் மாதிரி பண்ணணும். நான் நினைச்சேன் இதுல கொஞ்சம் தான் செய்ய போறோம்னு. எனக்கு வந்து மோல்டு கிடைக்கலைங்க. என்னோட பழைய மோல்டெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. வீடு ஷிஃப்ட் பண்ணதுல எங்க மேல எங்கேயோ கிடக்குது. எனக்கு எடுக்க தெரியல எங்க இருக்குன்னு. ஸோ நேற்று நான் கடைக்கு போய் பார்த்தேன். ஹார்டின் ஷேப்ல அப்படி இப்படின்னு இருந்தது. எனக்கு அது வேண்டாம். அதனால நான் வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கு. அது எப்படி இருந்தாலும் காலி ஆயிடும். பெரிய வீடு இருக்குல்ல, அதான் என் புருஷன் அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுடும். அது ஒரு மில்கி, ஒரு ஸ்வீட்டி. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னாக்கா இன்னொரு தடவை இது ஒரு சம்மச் வச்சு இதை வந்து அப்படியே சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நினைக்கிறேன் அதிகமாக. ஓகே, இப்போ நான் அதை வந்து ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா இப்படி போட்டுக்கலாம். டெக்கரேஷன் எப்பவுமே மேம் சொல்லுவாங்க, அதிகப்படியாக இருக்கக்கூடாது, தூக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அன்வான்ட் திங்ஸ் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபாலோ பண்ணுவேன். கூல் கூல் பண்ணுவேன்னா அப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சம் சில் ஆகட்டும். இந்த லிப்டிக் நல்லா இருக்கு. சரி, நம்மளோட சாக்லேட் ரெடி ஆச்சு. பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே டு கமலி, ஹாப்பி பர்த்டே டு கமலி. ரெண்டு ரெண்டு பர்த்டே இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஓகே, கட் பண்ணியாச்சா? கொஞ்சம் ரிஸ்கி ஜாபா இருக்கு இது.
யம்மி மவுத் வாட். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எம்மியா இருக்கு. நம்ம இன்னொரு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.